ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறேன்னா கருப்பு சுண்டல் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ மசாலா பொருள் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 செல் அளவில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழம், இதை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்திற்கேற்ப ஒரு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி எடுங்க, 1 நிமிஷம். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் வேக வச்ச சுண்டலை சேர்த்து அதையும் கலந்து எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்த்துக்கிட்டு கலந்து எடுத்துட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு இன்னும் 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். இது சப்பாத்தி, புரோட்டா, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்போட அருமையாக இருக்கும். ஈஸி ரெசிபி தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஆத்தி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.